அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும். ஐயமாரே அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமாரே அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அத்தமாரே மாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும். அத்தமாரே மாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயமாரே அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கும். அட அம்மாமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தவரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அடிச்சடியில டேலை என்னடா கராட்டை அடி அடிச்சா யாருக்கடா புரியும்? அதுக்கு தான் இளைஞர்களை போடக்கூடாது. உண்மையிலே 4 பேரும் பக்கமெல்லாம் சூப்பர். தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகலையில அப்போ சூம்பிட்டு திரி விழா கமிட்டி பொன்னாட போத்துறாங்களப்போ வாங்க. விழா கமிட்டி வாங்கப்போ நாளூர் நாடு காராம்போடை வாங்க. கிராமத்தார் வாங்கப்போ துண்டை எங்கன வச்சோம்னு தெரியாமல் தெரிய உள்ள இருக்க போரையை கூட போடுங்கப்போ. பூரா சொந்தக்கார ஊர். இந்த ஊரில் எனக்கு விவசாயம் இருக்குப்பா. 6 மணிக்கு கொண்டு இருக்க அன்பு தம்பி வக்கனா கொண்டு கருப்ப சாமின்னா செல்லும்டா. நீ சாமி தான்டா. சூப்பரா அருமையான வாய்ஸ். சூப்பர் சிங்கருக்கு போகலாம்ப்பா. இவனை கூட்டு போயிரு அதை கெடுத்து விட்டுருவேன். மிருதங்கத்தோடு இருக்க அன்பு தம்பி தோப்பூர் கலி பேர்லேயே வீரர் இருக்குவார் மருது. வாழ்த்துக்கள் சிங்கம் கலி சின்ன மருது பெரிய மருது வாரிசு வாழ்த்துக்கிறா. இங்கே ஆளுநர் பிறை திணி குதி மகன் முட்டனாக்கு அடிச்சு விடுறத ஏன்னா அன்பு தம்பி மணிவேலு தாளமுத்தொன்றுக்கும் மனநோயாளி லூசு சதீஷ் யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த 5-6 பேர் வந்து வாங்கிக்கங்கடா. ஏய் துண்டு இல்லாமல் முண்டமாக குளிப்பி வாங்கடா. பிராசு பெயிண்டர் பிராஸ் வந்திருக்கானா? வா வா எல்லாத்துக்கும் பதிலா எனக்கு போடுங்க. அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். நடிப்பு திலகன் சிவாஜி, மக்கள் திலகன் எம்ஜிஆர், காமெடி நடிகர் வந்து மனோரமாலும் நாகேசன் எப்படி நடிக்க போறீங்கன்னு பார்க்குறான். அப்போ இவ்வளோ நேரம் நீ பார்க்காம எங்கள் சித்த பேசினாரா? இளைஞர்கள் சார்பாக காராம்போடை இளைஞர் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுறது ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி நன்றி. யூடியூப் தம்பி பிரகாசு தம்பி கீழப்படாத விக்கி அப்போ இன்னும் கொடுங்க. போ அவங்க 8 பேர் வந்திருக்காங்க. என்ன ஒரு 5-6 துண்டு கொடுங்க. அப்புறம் போய் ஏந்துண்டு வந்தோடனே அடிச்சுக்கிட்டு முண்டை மாற்றிடுவாங்க அவங்க. நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் போட்டாச்சா? அப்புறத்துக்கு இங்கே வர்ற அங்கே போய் உள்ள போய் லேடிஸை பார்த்துக்கிட்டே இருந்த வரேன். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்துக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். நாளூர் நாட்டைச் சேர்ந்த காராம்போடை கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக நான் பொன்னாடை வாங்கினதே வெளியூர்லேருந்து வருவது அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காகத்தான் அந்த பொன்னாடையை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த காராம்போடை கிராமத்தார்கள் நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது. உள்ளூர் ஆளுக பார்த்துட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. 4 வெளியூர் கிராமம் வந்து எந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அப்போத்தான் அந்த ஊருக்கு சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. நானே கைதட்டினேன். ஒரு இல்லை தட்டு உங்கள் எக்க வைங்கய்யா. உண்மையிலேயே மறக்க முடியாது. ஆரம்பத்திலே நான் நாடக உலகத்திலே அரங்கேற்றமாகி கோமாளிவற்ற கிராமத்தில் தான் இந்த பப்புனு மயிராண்டி சரியில்லை என்று சொன்ன ஊர். அதே கோமாளிவட்டியில் ஒரு 7 வருஷம் நாள் இல்லாமல் நாடகம் இல்லை. மறக்க முடியாது. கார்த்திக் மை செட்டை கூப்பிட்டா கருப்பை வருவானா? சாமி வருமா? வருவேன். கட்டாயம் கருப்பை வருவேன். இங்க இருக்கக்கூடிய இந்த மாரியம்மை 18ஆம் படி பெரிய கருப்பு மேலமாண்டா கம்மா பாண்டி முனி ஒத்தக்கால ஜப்பானி ஒரு கால நொண்டியா கூப்பிட்ட குரலுக்கு உடமரத்தை விட்டு வரக்கூடிய கலீசரி காளி முனி ஐயா. இந்த கல்லர் நாட்டில் இந்த காராம்போட புண்ணிய பூமியில எங்க ஐயாக்கா ஆண்ட சாமி வீரம் குறையாம வருதா? கட்டாயம் வருவேன். அது ஒரு காலம்
இந்த காராம்போடையில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நீதிக்கு நியாயத்துக்கும் பேரு போனது இந்த நாளொரு நாடு. இந்த கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க இந்த கல்லர் நாட்டு சாமி இது நின்று பேசக்கூடிய இந்த சாமி அருவா புடியருவா அருவாய் அந்த மலையாள நாட்டில உன்னைய குண்டனைக்க முடியலடா கரப்பு. ஏன் மலட்டாட்டு தண்ணியில வந்து அந்த 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேரு வச்சது உண்மையானா கலியேறி கம்மாயாய் என் கிழமை முனியாண்டிக்கு உடமரம் தான் படுக்க இந்த கூட்டத்துல நீ புடிச்சு வர்ற குதிரை நொண்டி குதிரையா போயிடக்கூடாதுடா. கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த காராம்புடையில உள்ள உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்க இந்த கல்லர் வம்சத்தோடைய சாமி மகிமையை அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி காராம்போடு கல்லர் பரம்பரையே நான் வணங்கி ரோஜாக்காரிதா என் மாரியம்மனி ரோஜாக்காரி ஒன்று கிளிய கருப்பனோட தங்கச்சிய என் கோபுர கலசமே என் தொட்டிச்சி ராக்காயி என் மாரியம்மா காளியம்மா இந்த கூட்டத்தில் எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அட அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி ஆயிரம் பணமராயத்தை 1000 பணமரம் நடுப்பனையில ஓல வட்டி உனக்கு 1000 பணமரம் நடுப்பானையில ஓல வெட்டி கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா எங்க தொட்டிச்சிக்கு விளையாட கிழக்கு செஞ்சு கொடுத்தாங்களா தங்கச்சிய காணாமுடா ஓடிக்கி வளர்த்த கருப்பன காணாமுடா. கச்சனல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச கொஞ்சம் விட்டு அரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டி கச்சனல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச கொஞ்சம் விட்டு உனக்கர கருப்பா கருப்பே இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா கருப்பனுக்கு வயசாகி போச்சாடா ஓடி வரா இந்த கல்லர் சீமையில என் கருப்பேன் கச்சைய பேக்கரையா தின்னு வச்சா வர இலை என்ன நினைக்கிற காராம்போடையில எங்க ஆத்தா மாரியம்மா என்ன நினைக்கிறா இந்த குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிறாரு என் முனியாண்டி என் கருப்பனும் என் நொண்டி பயன காணாமுடா ஓடி வரா மேலமட கம்மாயா மேலமட பாண்டிமுனி பாண்டிமுனி இலை மேலமட கம்மாயம் பாண்டி முனி மேலமட கம்மா விட்டு இந்த மட சொந்த முள்ள பாண்டிமுனி உனக்கு மேலமட சொந்த முள்ளடா பாண்டிமுனி தலை மேலமட கம்மாயிட்டு பாண்டி முனி உனக்கு மேலமட
சேவ கட்டா மன மதுரை சேவர் கட்டா மதுரை நல்ல அண்ணனே மாநகரா நகரா மாநகரா நகரா மானாமதுரை பாண்டிமுனி சேவல் கட்டா மதுரை நல்லு அண்ணனே மாநகரா அடமான மதுரை அண்ணனே சேவர் கட்டா ஆடுற சாமி ஊரா இது கிழட்டு போய சாமியா டேய், இந்த சாமி ஊரா காலு வலிக்குதா எங்கடா டேலே ரோஜாக்கார சாமிடா நீ எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற ரோடியோடா கல்லர் நாட்டுல பயப்படாமல கற்பேன் வண்டி தீத்தாட நேரமாச்சு என் அண்ணனே என் தீத்தாக்கர ஒன்றாக்கி ஒன்றாக்கி ஒட்டகோ முடியாண்டி என் மொட்டா கோபுரம் அண்ணனே முனியாண்டியா அண்ணன் முட்டை கோபுரம் முனியாண்டியா ஓடி வரா டேய் சித்திர மாதத்தில தேராடு மதுரையில நகத்தேராடு மதுரையில ஓடி வரா தேரோடு மதுரையில திரியாடு நாளையில நாளையில ரோஜத்துக்கு கட்டுப்பட்ட நாளொரு நாட்டு சாமி கோதத்துக்கு பட்டு நானூறு நாட்டு சாமி கலியரி கம்மாயா உடமரந்தான் தான் படுக்க பள்ளி சரி கம்மாயா உடமர நான் படுக்க கலியரி கம்மாயா பாட்டி எங்க கிழவனுக்கு உடமரம் பஞ்சு மத்தடா பள்ளி சரி கம்மாயா உடமர பஞ்சு ஒத்தக்காலு சப்பாண்டி ஒரு காலு நொண்டியாடா காலு ஜப்பானியே ஒரு காலு நொண்டியாடா ஒத்தக்காலு சப்பாண்டி வலது காலு நொண்டியாடா ஜொனையா காலு ஜப்பானியே ஒரு காலு நொண்டியாடா ஒரு திரண்டிருச்சு உள்ள ஊரில ரெண்டு வச்சு ஒற்றுமை ஆயிருச்சு புள்ள ஒற்றுமை ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு ரெண்டிருச்சு ஏ மாமா நம்ம சாமிகளை பார்க்கத்தானே எழுதமாவோ நாடகத்தை பக்கத்தானே எழுத மாமா ஏலோ ஏலேலோ ஏலேலா மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ எழுத மாமா எழுதோ ஏலேலோ ஏலேலோ ஏலேலா மாமா எழுத மாமா ஏலேலா மாமா எழுத மாமா ஏலேலோ ஏலேலோ ஏலே மாமா எழுத மாமா அருமை ஓடா வாடா ஆரிமணி ஐயா அரைஞ்ச வரைக்கும் ஓடா அல்ல வேலை இளவட்ட பையவன ஆடல இல்லை அவன் ஆனாத்தான் கிறிஸ்துவத்துக்கு ஆடுவேன் சில பேர் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடிவிட்டு பைக்கு சாவியை காணாமல் ஓடியாரேன் சாமி துடியா இருக்கு உண்மையிலே ஆடுன சாமி ஊரா எந்திரிச்சா ஊருக்காரங்க சிரிப்பான்னு நினைக்கிற பொம்பளை ஆளுக்கெல்லாம் எப்படி ஒரு 30 பொம்பளைக்காவது சாமி வந்திருக்கும் சாமிக்கு பயப்படக்கூடாது ஒரு உடம்புலே தெய்வம் குடியிருக்கிறது என்றால் நீ கோயில் உலகத்துக்கு போக தேவையில்லை உன்னை நம்பி வர்றவர்களுக்கு விபூதி அள்ளி கொடுத்தாலே எல்லா வினைகளும் தீரும் சாமிக்கு எதுக்கு வைக்க போறிய இந்த நாடகம் வைக்கிறதே சாமிக்கு தானே மாரியம்மனுக்கு இந்த விநாயகருக்கு தான் நாடகம் சாமி துடியா இருக்க அன்புறவர்களே இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு பாதம் தொட்டு நன்றி நிற்கிறவர்களுக்கு தான் தெரியும் நீர் கட்டனுடைய அருமையும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்கிறதே தமிழோட பண்பாடு வணக்கம் 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 உண்மையிலே அப்போல்லாம் வந்து இந்த காலத்தில் நாடகம் பார்க்குறாருன்னா நாடகத்தை மறுபடியும் திரும்பி பார்க்க வைத்தது ஒட்டுமொத்த நாடக நடிகனுடைய திறமை வாழ்த்துக்கள் ஒரு மரம் தோப்பாகாது நான் மட்டும் இதே ஊருக்கு வந்தேன்னா யாரும் கஞ்சி கூட ஊற்ற மாட்டீங்க இவ எதுக்குடா இந்நேரத்தில் வந்தேன் ஆனால் நாடக கலையை வைத்துத்தான் ஒவ்வொரு நடிகனும் இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் போய் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப் சேனல் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க
இன்னும் 2026 இவங்களே 50 பேர் மறைச்சிக்கிறாங்க. என்னை எந்த ஊரில் வேணாம்னு சொல்ல நான் தெருவில் தெரியேன்டா. ஆனால் ஓரத்திலே யூடியூப் சேனல் போட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறான். பாண்டியெல்லாம் பெரிய தாலி விஐபி மய மாதிரி எனி டைமு செல்லுலேயே பிட்டு படம் பார்க்குறியாடா முண்டை. என்ன சித்தப்பா என்ன வஞ்சாலும் என்ன சித்தப்பான். குமாரவட்டியில் என் தங்கச்சி வள்ளி வீட்டுக்கு சாப்பிட நாட்டுக்கோழின்னு சொல்லி புரிச்சு போனவே நம்ம தவளை கூட வேமா வந்துட்டேன். 70 தடவை வாங்கி தின்னுருக்கேன். கண்டாலுமே சோத்துக்கு சத்தவை எனக்கு அசிங்கம் இல்லையாடா. ஆனால் மனிதன் உழைப்பதே சோறு தான். அந்த சோறு தான் இன்னைக்கு பழைய வியாதிகள்லாம் பெறப்படுது. அன்றைய காலத்தில் விவசாய நிலத்திலே கோமணத்தை கட்டி உழுதார் எங்க ஐயா. ஏன் கோமணம்? ஏன் அந்த காலத்தில் சட்டி இல்லையா? இருந்துச்சு. கோமணத்தை கட்டி உழுதுனால தான் விவசாயினுடைய உண்மையாக வீரமும் விவசாயமும் வளர்ந்தது. அன்றைய காலத்தில் விவசாயி தான். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அப்பைங்க போனாமே விவசாயம் தான். இன்னைக்கு இளைஞர்களுக்கு விவசாயம் தெரியுதா? தெரியாது. ப்ரீபெய்டு கேம் விளையாடுறேன். காலேஜ் ஒரு பையன் பஸ்ஸில் படம் பார்த்துட்டு போகிறேன். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? அவங்கெல்லாம் என்னத்தை சொல்ல? உலகத்தில் எத்தனை ஆண்கள் நம்ம பிறந்தாலும் பெண்களுக்கு நிகர கிடையாது. நம்மளையெல்லாம் பாதுகாத்து பசியை போக்கி வீட்டையும் குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரே ஜீவன்னா தாய்மார்கள் தான். உங்கள்கிட்ட தான் இப்போ சிலிண்டரே தட்டுப்பாடாக வந்துச்சு. பூரா பேத்துக்கு இப்போ விறகு வெட்டுறதுக்கு மேலே வலிக்குது. முதலாம் போய் அப்பத்தாளர்கள்லாம் போய் காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வந்து கிழவனுக்கு சோறு காய்ச்சி அந்த காலத்தில் பிள்ளை வைக்கலையா? ஆமாம். இன்னைக்கு பூராமே ஸ்டெயிலாக லைட்ரு அப்படி போகும்போது ஒரு தட்டு கச்சாக் களை தீ பிடிச்சி எரிஞ்சு பாலுகள்லாம் கருகி சோறாக்கிற ஒம்பளைக்கு புருஷன் பூரா செக்யூரிட்டி. குக்கரில் சோறு வச்சுனே புருஷனை கூப்பிட்டு சொல்லணும், ஏங்க நான் சீரியல் பார்க்குறேன் 2 விசில் வந்தோன்னா சொல்லுங்க. அவன் போட்ட போதைக்கு 3 விசில் ஆகிரும். கடைசியில் களியாக இருக்கும் சோறு. அதை நக்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூலையாக படுத்து கிடக்காங்க. ஹோட்டலில் சாப்பிடுவது பசிக்கு சாப்பிட வேண்டும். தட்ட முடியாத காரணத்துக்காக ஹோட்டலில் சாப்பிட வேண்டும். ஆனால் வீட்டு சாப்பாடு தான் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்கிறேன். குடியை நிப்பாட்டி வாழ தெரிந்தவன் அறிவாள். குடிக்க குடிக்க அது இன்பமாக இருக்கும். கடைசியில் இன்னைக்கு மதுரை போன்ற பெரிய மருத்துவமனையிலெல்லாம் அதிகமாக பேஷண்ட் சேருகிறார் என்றால் அவர்கள் பூராமே குடியினால் பாதிக்கப்பட்டவர் தான் பெரிய பெரிய மருத்துவமனையில் இருக்கிறார்கள். எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதான் உண்மை. வேறு கைதட்டுறாங்க. இவங்க பெரியவங்க சொல்றதை கேட்கணும். இதே காராம்படையில் இந்த மைக்கில் பேசும்போது பெரியவங்க சொன்னார், இளைஞர்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பெரியவங்க கேட்போம். இந்த பெரியவர்கள் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க பற்றியெல்லாம் பெரியவங்க. நாடகம் எம்கேஆரை கூட்டிட்டு எம்கேஆர் கலைக்குழுவோட வரணும்னு சொன்னது இளைஞர்கள் தான். அதற்கு பெரியவர்களும் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம்னு சொன்னாங்க. இந்த பக்கம் அப்பையிலேருந்து ஒரு சண்டை வருது. அந்த சண்டையை அங்கன ஓட்டால் முகம் தெரியாது. இங்கன வாங்கிக்கலேன், நாளைக்கு உங்கள் வகுசி ஊரா உங்கள் யூடியூப்பில் தெரியும். தயவு செய்து இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய வேதனையும் வலியும் யாருக்கு தெரியுமன்னா இந்த காராம்போடை கிராமத்து பெரியவர்களுக்கு தான் தெரியும். இந்த வழியெல்லாம் எந்த கிராமத்துக்கு நீங்கள் போனாலும் நாடகத்தை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போடுறது நல்லது. ஊருக்காராக 12 லட்சம் செலவு பண்ணி நாடகம் நடத்துவாங்க. வெறும் அரை கோட்டில் கருத்து போடுவேன். இதே உண்மை. கோயிலில் போய் சாமியும் போடுவேன், பூஜாட்ட சண்டை போடுறேன். நிறைய போதில் போயிட்டு பூஜாட்ட சொல்கிறேன் சூடை வை. அவர் சொல்கிறார் சூடை எரியுதுலப்பு. அவனுக்கு மட்டும் 4 சூடை வச்ச, எனக்கு விட்டு விட்டு எரியுது. என்னோட கரண்ட் பிள்ளை. ஆனால் சாமிக்கு பயப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்று கொள். சாமியை நம்புறாள் ஊரம் கைதட்டுங்க. செய்வனையை நம்புறாள்லாம் கைதட்டுங்க. செய்வனை என்பது நிறைய பேர் தெரியாமல் நம்ம பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கோழி போய் அரிசியை தின்றதுக்கு எவனாவது செய்வனை வைப்பானா? அதுவும் இந்த தமிழ்நாடு தான். செய்வனை என்றால் என்ன என்று நான் சொல்கிறேன். சொல்லுங்க. ஒருத்தருக்கு நம்ம வைக்கக்கூடிய செய்வனை கொஞ்ச நாளில் நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா ஆயுசுக்கு நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் பரம்பரை கூடாங்க. இப்போ சாமி ஆடுனா ஆடுது, எல்லாரும் அழைச்சா ஆடுமா? வீம்புக்கு மாரோட்டி விடுதலுக்கு வேட்டையிடக்கூடாது. அதனால ஒரு சாங்கு பாடுவோமா? ஹலோ. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம
நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏதன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சொந்த ஊரு பேக்கரும்பா இங்க படுத்திருக்காரு படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே முனைத்து காட்டி ஐயா. ஏ அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏதன் பாண்டி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு எந்த ஊரு சொந்த ஊரு சொந்த ஊரு படுத்திருக்கார் படுத்திருக்காரு. பேக்கரும்பா பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராக. போங்க போ. அதுக்காக தெரியலட்டா அங்கே கொண்டு வைக்க மைக்க கொஞ்சம் தெரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குங்க. ஒரே ஒரு விஷயம், லைட்டுக்காக எதுக்கு நிற்கிறேன்னா யூடியூப் சேனலுக்காக தான். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. ஆனால் உலக தமிழனுக்கு பூரா அந்த காராம்போடை கிராமத்தார்கள் நடத்தின நாடகம் தெரிய வேண்டும். ஆயுசுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். சாங் ஸ்டார்டிங். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராக. கல்வி வல்லம் தந்தாரையா. இளைஞர்களை கனவுகளை சொன்னாரையா. ஏதன் பாண்டி ஏதன் பாண்டி ராமராம ராமராம ராமநாடு ராமநாடு எந்த ஊரு எந்த ஊரு சொந்த ஊரு சொந்த ஊரு அவர் படுத்திருக்கார் படுத்திருக்காரு. பேக்கரும்பா பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். மீது வானத்தில கனகே வீணா. தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. ஏவானத்தில கனையே வீணா. தமிழக மண் மீது புகழ்ந்துவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன் பாண்டி ஏதன் பாண்டி ராமநாடு ராமநாடு சிவகங்கை சிவகங்கை தாண்டி போனா தாண்டி போனா மானாமதுரை மானாமதுரை கொஞ்சம் தூரம் கொஞ்ச தூரம் பசல வருது. பசலே தானா ஒரு மேபாலாம் மேம்பாலம் அட இறங்கியாச்சு. இறங்கியாச்சு. என் வலது பக்கம் வலது பக்கம் என் பாத்தியனூர் பாத்திமனூர் இங்க போக வேணாம். போக வேணும். என் நேரா போனா நேரா போனா என் பரமக்குடி பரமக்குடி கொஞ்சம் தூரம் கொஞ்ச தூரம் ஒரு கல்யாண மண்டபம். ஆமா அட எம்எஸ்எஸ் சரி ஒரு பேக்கரியா பேக்கரியா அட வந்துருச்சு. வந்துருச்சு. அட சத்திரக்குடி சத்திரக்குடி ஒரு டோல்கட்டா டோல்கேட்டா வண்டி நின்றுருச்சு. நின்றுருச்சு. தம்பி தூக்கிருச்சு. தூக்கிருச்சு. என் 4 ரோடு 4 ரோடு அது ராமநாடு. ராமநாடு என் இடது பக்கம் இடது பக்கம் அட தொண்டி போகுது. தொண்டி போகுது. என் வலது பக்கம் வலது பக்கம் உள்ள வேணாம். வேணாம் என் மேபானா மேம்பாலம் அட இறங்கியாச்சு. இறங்கியாச்சு. அட இடது பக்கம் இடது அட பக்கம் பேய்க்கரும்பா பேய்க்கரும்பா அங்க படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கை தட்ட வேண்டும். ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை சேர்த்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். பாகிஸ்தானும் ஈரானும் சண்டை போடும் பொழுது அங்கே புலப்புக்காக சென்ற நம்ம தமிழர்கள் பட்ட மனவேதனை நமக்கெல்லாம் தெரியாது. இதான் உண்மை. ஆனால் எத்தனை நாடுகள் எத்தனை சண்டை போட்டாலும் இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு தமிழன் தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா தம்பி, இந்த தம்பியை கூப்பிடுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. போ சும்மா வா, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சொன்னவனே வந்தேன் பாரு, இவன் தாண்டா வீர தமிழே. இப்போத்தேன் மாடு புடி மாடாக போகுது. வாடா என் தங்கம், எங்கள் அண்ணன் மேந்தேன். உங்க அப்பே எங்கேன்னு கிரு கண்டாலுமே. உன் பேர் என்னப்பா? சூத்தரிச்சு போக ஒழுங்கா பேசு.
என்ன பேரு? முத்துராஸ். மோகன். ஆ? ருத்ரன். எதுக்கு இங்க வந்த? அப்ப என்ன படிக்கிறப்பா? சொல்றா சிங்கம்மேனே. எங்க மண்ணில் வளர்ந்துட்டு பயப்படக்கூடாதுடா, சொல்றேன். என்ன படிக்கிற? மூணாவது. மூணாவதா? ஏபிசிடி சொல்லுப்பா. போய் உங்க அப்பன்ட்ட கேட்டு வா. இல்லைன்னா யாராவது வாரச்சிட்டு பிடிக்க ஒரு வங்கியா வேண்ட கேள். ஏபிசிடி சொல்லுப்பா. சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலது வம்ப சாக்கிது, இடுப்ப முறுக்குது. நான் 3 நாளைக்கு ஒண்ணுக்கு வராது. எதுக்கு வந்தேன்னு தெரியல. பேப்பர் அவன் மேடைக்கு வந்ததே ஒரு பெருமை. எல்லாரும் கைதட்டலாம். அவனாவது தைரியமா வந்து நின்றானே. அன்னைக்கு ஒரு 10 படிக்கிற பையல மேலே கூப்பிட்டு அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னா அவர் யாருன்னு கேட்குறேன். ஒரே விஷயம், நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க பத்ததா இது அப்படிலாம். நம்ம உள்ள போய் படிக்கிறேன், ஏதோ ரேங்க் கார்டு காட்டுறானே, அது மஜரும் கிடையாது. வீட்டுக்கு வந்தவனே உங்கள் பிள்ளையை படிக்கிறான் என்று கண்காணிக்க விட்டால் உங்கள் பிள்ளை படிப்பிலே தேர்ச்சி பெறுவது கடினம். எங்கே படிக்கிறேன்? 7வது ஓரவேன் பள்ளிக்கூடம் லீவு ஓடுறேன். அவங்க அப்பாட்ட சொல்கிறேன், எப்பா 3 நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் லீவு. அவங்க அப்பா கேட்குறாரு, வாத்தியார் எதுவும் மண்டே போட்டாங்களாடா? இல்லைப்பா, ஏன் ஆள் லீவு ஓடுது, கோயிலுக்கு போதான். 7வது படிக்கிறேன், காதல் பண்ணுறேன், மசத்தில் உருப்படுமா? என் அன்புக்குரிய லவர் பெருந்தகைகளே, லவருக்கு நான் வந்து உரிமை கொடுப்பேன். தொங்காசு பெருந்தகைகளே, காதலிக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, உங்களை காதலிக்க வேண்டாம் என்று காராம்போடை மேடைகளை மீட்டிங் போட்டு சொல்ல எம்கேஆர் வரவில்லை. காதலிங்க, அது உங்கள் விருப்பம். காதலிக்க உறவுகள் தியேட்டருக்கு போங்க, இல்லை பனைமரத்துக்கு போ. சீமக்கரில் உறவு யாரா? அழகர் கோயில், அவங்க போகிற இடத்த பாரு. அழகர் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், பாண்டி கோயில். சாமியை கும்பிட போச்சோன்னா சாமானை கும்பிட போகிறாங்க எல்லாரும். முதல்லாம் அழகர் கோயிலுக்கு போகும்போது குரங்கு தான் வரும் புதருக்குள்ளே இருந்து. இப்போ பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பையலும் மாசுக்கு போட்டு பேய் கணக்கிட்டா வர்றேன். அன்னைக்கு நம்ம பப்புளு அழகர் கோயிலுக்கு தீர்த்தாடிட்டு போகும்போது அந்த பரட்டை செடியில் போய் அறான்ட்டேன். ஒன்றுக்கு சட அடிச்சிருக்காங்க, 2 பேர் இருந்துச்சு ஓடி இருக்காங்க. அதோட வந்து எங்கள் அப்பாட்ட தண்ணி அடித்து முத்து போட்டு போய் பார்த்தா என்னென்ன முத்து போட்டு பார்த்தா ஓசு அந்த கப்ளிங்க பார்த்துருக்கேன். பயந்த கோளாறு கருங்குளத்து முனி அடிச்சு பிடிச்ச அவனை. பெத்ததாய் தகப்பனுக்குத்தான் தெரியும் பிள்ளையினுடைய வேதனை. எத்தனை பேர் அதெல்லாம் உணரணும். இது பொதுவான விஷயம். தாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டம் யோசித்து பார்த்தால் எந்த ஒரு மகனும் எந்த ஒரு மகளும் தவறு செய்ய நோக்க வராது. நடக்குதுல. அப்போ அன்றைய காலத்தில் காதலிச்சாங்க, எங்கள் ஐயா காலத்துலாம். அது வந்து குருட்டடி காதல். ஒரு இடத்துல சீமக்கருவை சொடன்னு கேட்குதுன்னா இங்கே கிளவியன் கொண்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிளவியை பிச்சிருவேன், விறகு அரிக்கிக்கிட்டு இருக்கு, என் பின்னாடி அரிக்கிட்டு இருப்பேன் கிளவியை. ஆமாடா, என் தம்பி கண்டாங்கி வட்டி வர்ணனையாளர் கருப்பு ஆமாமான்றேன். காளி இவனும் பேக் ஷாட் அடிதானடா. உண்மையிலே வர்ணனை செய்வதற்கு ஒரு திறமை வேணும். தம்பி கண்டாங்கி வட்டி கருப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாங்கடா, சிவகங்கை மாவட்டம் கீழே பூங்குடி புத்துருக்கட்டு பாண்டி மைங்க. உட்கார்றா, உட்காரு. ஏலை தினசரி நாடகத்துக்கு வர்றிய, பொண்டாட்டி வழியெல்லாம் பார்ப்பையெல்லாம் என்னடா? என்னைய பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, காலையில் மாட்டு வண்டி இருக்கல, போய் மாட்டு வண்டி, மஞ்சு வரட்டு, கராட்டம், நாடகம், ஆடலும் பாடலும் எது தமிழகத்தில் இருந்தாலும் பொழுதுபோக்கு அம்சத்தோடு பார்த்துவிட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலையை மட்டும் விட்டு விடார்கள் அன்பு உறவுகளை. எல்லாமே ஒரு கிறுக்குத்தேன். ஆனால் இதில் நிறைய பேர் வர்றாள் ஊரா பொண்டாடிக்கு பயந்து தானே வர்றேன். ராத்திரி நேரம் இம்சப்படுத்துறான்னு இதில் ஓஜி வண்டி வந்த ஆளுகத்தையும் தெரியும். அவ்வளோதான், சூப்பர். 2 பேரும் சண்டை ஓட்ட ஆளுக 45 கிலோ தான் எடை. நீங்கள் 2 பேரும் ஊரை விட்டு போகிறது நல்லது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நான் சொல்கிறேன். ஹலோ, என் அண்ணன் தம்பிகளா, உழப்பக்கூடாது. இப்போ யார் வேணால் நீங்கள் சண்டை ஓடுங்க, நான் ஊரில் கூட பர்மிஷன் வாங்கி தரேன். சண்டை ஓடுற ஆளுக தலையில் விழுக போகுது இந்த நாடக செலவு.
இப்போ லேசா நீர் கசி வருமே. முண்டை கணேஜி கோயிலுக்கு காசு வாங்க விதியத்து போய் திரிவ. என்ன சண்டை? இல்லை என்ன சண்டை? சண்டை போடுறது உங்க குடும்பத்தில் உள்ள விசேஷ வீட்டில் சண்டை போடுங்க. போ, இது கோயில் திருவிழா, பொது திருவிழா. காராம்போட மேடையில் சண்டையை போட்டு கெடுத்து விட்டு போறாது. அப்போ என் கான்ட்ராக்டுக்காரர் ஏற்கனவே பேய் அடிச்சாலும் மாதிரி தர்றாரு. கண்ணங்கரையண்டா ஈன்னு தெரியாம மது பழக்கம் அன்றாட உழைச்ச காசு ராஜ்மார் கடையில் கொடுத்து விட்டு குடிச்ச காசை மிச்சம் பண்ணி இருந்தா ஒவ்வொரு ஆளும் 5 ஏக்கர் இடம் வாங்கலாம். நீ குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடந்தா நல்ல பேரை எடுக்க நாளாகும் அண்ணன் தம்பிகளா. கெட்ட பேரை எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போகும். அதனால இந்த பாட்டு விழிப்புணர்வா பாரு. நானும் காராம்போட மேடையில இத பார்த்து இந்த பாட்டை கேட்டு ஒரு 10 பேர் திருந்தினாலும் இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்ததுக்கு நான் பெருமையா நினைப்பேன். இதுல நல்லவங்களுக்கு பூரா எங்க அப்பங்க மாதிரி பெரிய ஆளுக்கு பூரா பராலோடா எம்கேஆர் பப்புன்னு வந்து ஒரு கருத்துள்ள பாட்டை பாடுறேன். இளந்தாடி இளவட்ட பைய திருந்தனா நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இதுல லேஜு வாஜா தண்ணி அடிச்ச வந்த ஆளு இந்த பாட்டை அந்த கண்டாளி மையம் எதுக்கு பாடுறியா? அடிச்ச சரக்கு இறங்கி போச்சு. தேர்தல் டயத்தில் 4 நாள் வேலை கடை அடப்பு 120 ரூபா கோட்டை 600 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம எத்தனை கடைக்கு போகும்போது பொம்பளையாலாம் சொல்றேன், ஆத்தா ஒரு சேலையில் 10 ரூபா குறைக்கிறதுக்கு காலையில் 10 மணிக்கு போகிற பொம்பளை கடை அடைக்கிற வரைக்கும் கடைக்காரரை போட்டு கெஞ்சி அவன் கடை அடைக்க போகிறேன் முண்டையலான்னு குறைச்சி கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் அரிசி பருப்போ காய்கறியா அத்தனைகளையும் விலை பேசி குறைச்சி வாங்கக்கூடிய என் தமிழன் இந்த மதுபாட்டில் மட்டும் ஏன் குறைப்பதில்லை? 1000 ரூபா இருந்தாலும் 1100 ரூபா கொடுக்குறேன், அந்த கோட்டரை வாங்கி எனக்கு கொடுன்னு சொல்கிறேன் பார். இது என்ன? இது எல்லாரும் திருந்த வேண்டும். அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். அரசாங்கம் விற்கிறத நம்ம அறிவோடு செயல்பட்டா இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட பொண்டாட்டி தலையில சத்தியம் பண்ணனாலும் நிப்பாட்ட முடியாது. பெத்த பிள்ளைகளை போட்டு தாண்டுனாலும் நிப்பாட்ட முடியாது. எத்தனை ஜாமிக்கு கயிறு கட்டுனாலும் நிப்பாட்ட முடியாது. எலும்புச்ச பழத்தை கையில வச்சாலும் நிப்பாட்ட முடியாது. மது பழக்கத்தை நிப்பாட்ட உன் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்குத்தான் மது பழக்கத்தை நிப்பாட்ட முடியும். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி உடல் வேகுமே, நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள அது தெருவில் வாடுமே. பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. கட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஜ்மார் கட குடியத்தா நீ மறந்தாயா, பட்ட டாஜ்மார் கட குடியத்தா நீ மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை ஆசை மனைவி உள்ள மனைவி உள்ள நம்ம அப்பே ஆத்தா நம்ம நம்பி இருக்கிற உறவு எல்லாம் இந்த குடினால அட பார்த்த வேலை பல இன நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா, இனிமேல யாருமே பிறக்க போறது கிடையாது. இருக்கு வர இன்னாருமைய இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தான்னு பேரு வாங்கி செல்லணும்.
என் அண்ணன் தம்பிகளா பத்து 30 பேர் கைதட்டியா அப்புறம் பூரா நினப்பு தானா? இல்லை, நம்ம மேடைக்கு நம்ம சொல்கிறோம் தண்ணி கூடான்னு சொல்கிறோம். எந்த விசேஷமாக இருந்தாலும் விசேஷத்துக்காரன் கடை வாங்குறியா 4 பேர்த்த பிடிச்சி சூம்புனேன், அதெல்லாம் தேவையில்லை. கறி இருந்துச்சுன்னா இங்கே இவனே கோட்டரை வாங்கிட்டு போயிடுவேன். ஆமாம், அதில் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, வெறும் இதாக போனால் எலும்பை கடிக்க முடியாது. ஆமாம், ஒரு கோட்டரை போட்டால் 2 கிலோ திண்டு வரலாம். திண்டு விட்டு அவன் தான் கல்யாண வீட்டில் 7:30 எழுப்பேன். அம்புட்டின்னு திண்டு விட்டு வயிறு நிறையா போய் சொல்லுவான் பாரு. பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லுவேன், குடல் நல்லா இருந்துச்சு, அதில் லேசாக புகை வாடை. பார்த்தா இங்கே பொண்ணு விட்டு மாமே தண்ணியை போட்டு பாஞ்சு உருண்டு கடைசியில் சமயக்கார கணேஜி புயல் இல்லாமல் தெருவில் தெரிய வேண்டிய பசுமனவனா முத்துராமலிங்க தேவரையா. ஏறுடா ஐயா, என்ன ஐயா சித்தர்ரா சாமிடா இருறா. பசுமனவனா முத்துராமலிங்க தேவரையா இருடா. தம்பி தம்பி இப்போத்தான் சொன்னேன், ஓன் தலையில் விழுக போகுது. அவனை அரடா, ஒரு அரடா, பேசாம இருடா. அண்ணன் சொன்னா கேட்பலடா, பேசாம இருடா. குலசாமி கும்பிடும் போது நீ விசில் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டா போனேன். பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையா சாதி தலைவரோ சமுதாய தலைவரோ கிடையாது. அனைத்து சமுதாய மக்களும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். பசும்பொன்னில் வாழக்கூடிய எங்கள் ஐயா 18 சித்தரில் ஒரு சித்தர். முக்குளத்தூருக்காக இடங்களை எழுதி கொடுக்கவில்லை என் பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையா. மாற்று சமுதாய மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வாழ்ந்தவர் உனா முத்துராமலிங்க தேவரையா. வரலாறை படிக்கணும் எல்லாரும். எத்தனை பேர் அவருடைய அருளை பெற்றைகளோ இல்லையோ, இங்கே கோமாளி அணிக்கக்கூடிய எம்கேஆர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அருள் பெற்றவன் என்பதை சொல். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 12 வருஷமாக குழந்தை இல்லாத இந்த கோமாளி எம்கேஆருக்கு பசும்பொன்னில் போய் வேண்டியதனால் கிடைத்தால் அன்னை இந்திராணி போல் ஒரு அழகிய பெண் குழந்தையே மகள் காசுமிகா. எக்கோ வைங்க, பாட்டு பாடுமா? ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புள்ளி உன்னைய வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. நாளொரு நாடா எங்க காராம்புடையாம் பேரா. ஆமா, நாளொரு நாடா எங்க காராம்புடையாம் பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. கல்லணம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, முக்குளத்தர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தோர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. அந்த அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும், கலங்கி நிக்காதே. கல்லணம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, காராம்போட கல்லணம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. வீரமுள்ள சாமி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. நீதிக்கு தான் கட்டுப்பட்டா, நியாயத்துக்கு ஒத்துக்கிட்டா. நீதிக்கு தான் கட்டுப்பட்டோம், நியாயத்துக்கு ஒத்துக்கிட்டோம். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. நம்ம தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும், கலங்கி நிக்காதே. மரவணம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லண பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. மொத்தத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.
எங்கையா மூக்கத்தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. திருநெல்வேலியில புலித்தேவன் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நன்றி நன்றி. கைதட்டின நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. நோட்டீஸை படிக்கிறேன். என்ன காலத்தும் புலவரம் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நாளூர் நாட்டை சேர்ந்த காராம்போடை கிராமத்தில் அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மதிமரியாதைக்குரிய கே சுப்பையா அம்பலம், எஸ் கருப்பையா அம்பலம், கே பூமிராஜன் அம்பலம் இவர்கள் தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட தாலுகா காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் காராம்போடை கிராமத்தால் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு எங்கள் ஆத்தாவையும் விநாயகரை வணங்கி இந்நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிரம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். எத்தனையோ முருகன் வேஷம் போடுற ஆளை இந்த மேடையில் நிறைய பேர் பக்கத்து ஊரில் நாடகத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு முருகன் வேஷம் போடுற ஆள் பானிபூரி போடுற சவராஷ்டக்காரன் மாதிரி தான் இருப்பேன். என்ன வாத்தியார் சொல்றீங்க? கிராஸு. ஆனால் முகத்திலே மாறினாலும் தமிழ் கடவுள் முருகனுடைய அருள் அவன் மாறுவதில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் அன்பு மாப்பிள்ளை நாளையாள் போல எந்திரிச்சு வாற்றுக்கென தூக்கிட்டு வெளியிருந்து வந்து தான் பவுடர் போடுவான். செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டு கண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி எங்களது மணப்பாறையை சேர்ந்த அன்பு சகோதரி சந்தான லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதுரையில் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஒரு கல்லூரியிலே புரொஃபஸராக பணியாற்றி நாடக கலையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி. மதுரை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உள்ள 3 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விட்டு இப்போ முச்சந்தில் படுத்து கிடக்கிறான் என் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. கலையரசு என்றால் ஆறுமுனியத்தில் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆறுமுனியம் வாசிக்கக்கூடிய உறவுகளுக்கு தொண்டவளம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் என் அன்பு தம்பி கருப்புசாமியிடம் வாசிப்பிலும் குறைவில்லை, குரல் வளத்திலையும் குறையில்லை. என் அன்பு தம்பியே, எத்தனை நாட்டிலே நீ பேர் வாங்கியிருக்கலாம். இந்த நாளூர் நாடு காராம்புடையிலே உன் குரல் வளத்தை பார்த்து நீ பாடக்கூடிய பாடல்களை கேட்டு இவர்கள் கைதட்டினார்கள் என்றால் நீ வெற்றி பெற்றாய் என்ற அர்த்தம். அப்படி கைதட்ட இந்த மக்கள் பூரா சுணங்கிட்டாங்கன்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 2 பேரும் பருத்திப்பால் கடை போட்டிருக்காங்க. இவனும் ஆத்துவேன் அவனும் ஆத்துவேன், 2 பேரும் ஆத்து வாங்கி ஏவன் என்ன பண்ணுறான்னு தெரியும். போட்டிக்கு ஆத்துறது மாதிரி 3வது கடையாக உன் கடையை போட்டு அதில் எலும்புச்சம்பழத்தை மந்திரிச்சு விட்டு படுப்பாயாக. சொல்கிறது புரியுதா? கைதட்டணும். பாடுற பாட்டு கைதட்டு வாங்கினேன்னா குறை நாடத்துக்கு வாசி, இல்லைன்னா சுடுமாடை கொட்டி நீ தூக்கி விட்டு பின்னாடி உரின்னு கொட்டையை தடவிட்டே போ. ஏன் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். கருப்பு காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும்
போகுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கொடுத்தவன் முழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் முழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நன்றி 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 நன்றி. மாடு வெளியேறிச்சு. மாட்டுக்கு ஒரு அண்டா. என்னடா கருப்பு, சூப்பர். கைதட்டு வாங்கிட்டாலே ஊருக்கார உங்களை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் ப்ரோ. வாழ்த்துக்கிற ப்ரோ. உங்களுக்கு ஒரு உண்டாட்டி என்ன 2 உண்டாட்டி கூட வச்சு நீ கஞ்சி ஊத்திடுவேன். ஒன்று அமைச்சு விடுங்க. அந்த இது ஒன்று எடுத்துக்கங்க. 300 ரூபாதேன். பேக் சட்டை அடிங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடகிரி குமரன் நாடக உலகத்திலே நூற்றுக்கணக்கான, அப்படி கூட சொல்ல முடியாது, 200க்கு மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரே வாத்தியார் உருவாக்கினார் என்றால் இந்த பெருமை யாருக்கு போய் சேரும் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி சேஞ்சித்தப்பா தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். அவருடைய மாணவன் தான். ஆனால் அவருடைய மாணவர்கள் யாருமே சோட போனதில்லை. ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே வாத்தியாராக இருக்கலாம், ஆனால் வாத்தியாருக்குன்னு ஒரு ராசி இருக்கும். நம்ம வாத்தியார் அப்படித்தாப்பா. எந்த மாணவர்கிட்டையும் 1 ரூபா கூட எதிர்பார்க்காமல் தன்னுடைய காசிலே உணவளித்து வாடகைக்கு ரூம் பிடித்து அவர்களை சொல்லிக் கொடுத்த ஒரே வாத்தியார்னா அரசகுலம் டிவி சேஞ்சித்தப்பான். 200 ஆண்டு காலம் வாழணும். அதே உண்மை தம்பி. என் அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணிலே தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே இவன் சாதிக்க பிறந்தவன் என்று தாய் தகப்பன் எண்ணிதான் இவங்க ஐயா வைத்தாராம். நீ ஜீனிலே உள்ளே இருக்கின்ற பொழுது நீ அறிவு சார்ந்த பிள்ளையா வந்து கலைகளை சாதிப்பாய். அப்படி கலைகளை சாதிக்கக்கூடிய அந்த சாதனையெல்லாம் விருதுகளாக தருவார்கள். அதை வைப்பதற்கு நம்மிடம் கூற வீடு தாண்டா இருக்கு. உனக்கு விருது பெரிதல்ல, நாங்க வைக்கிற பேரு தான் பெரிது என்று வைத்தார்கள். பாருங்க, தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வளர்ச்சியா
ஆமாடா சிங்கக்குட்டி. ஆனால் முளைப்பாரி சாமியாட்டத்துக்கு நம்ம எதுக்கு 1,50,000 மேலகாரலுக்கு தேவை கிடையாது. இவன் ஒரு ஆளே 800 ரூபா கொடுத்தா அவனா முளைப்பாரியை அமுக்கி வீடு வீடு கொண்டு வந்து அந்த முளைப்பாரி ஓட்டை போட்டு போயிடுவேன். ஏன் இந்த அடி அடிக்கிறேன்? ஏன் இன்னும் முட்டைக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நேரம் 2 தட்டு தட்டிட்டு போதும்னே என்னன்னு பார்த்தா வீடியோ காலில் பொண்டாட்டி இருக்கேன். வாழ்த்துக்கள். ஆனால் இவன் எப்பயுமே வீடியோ காலில் இருக்கியப்பா. இல்லை வீடியோ காலில் இருக்கியா பிட்டுப்படாது பார்த்து தொலைக்கந்தா நாசமாக போக. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, தாயமங்கலம், கொல்லங்குடி, சிந்தலக்கரை, மடப்புறம் அத்தனை கோயிலையும் தீச்சட்டி என்றால் இவன் தான் போவான். ஏன்னா 101 ரூபாயும் ஒரு கணேஷ் கோயில இருந்தால் போதும். தீச்சட்டி என்ன தூக்குச்சட்டி கூட அடிச்சுட்டு வருவேன். என் அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பான். அவன் பிறந்த குடும்பம் போர் போடுற கம்பெனியில் பிறந்தான். மணிக்கு ஒரு அடி அடிப்பதனால தான் இவன் சாதனை படைப்பான். என் தம்பி மணிவேல். அப்போ அந்த 2 மாடும் வடத்துலேருந்து வெளியாயிருச்சு. நீங்கள் புடி ஓடுறீங்களா 4 ஒரு நாட்டில் வெளியேறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். எத்தனையோ உறவுகள் எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு எத்தனையோ உறவுகள் உதவி செய்திருக்கிறார்கள். முறையில் நான் இந்த புண்ணிய பூமி காராம்புடையிலே வாங்கக்கூடிய நன்கொடையை சொல்லும் பொழுது என் கண்ணே கலங்குது. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகள் ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய் 2 ரூபாயை சேர்த்து வைத்து என்னுடைய அன்பாலயத்துக்காக 946 ரூபா கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறார்கள்? எங்கே பிறந்திருக்கிறார்கள்? வெள்ளலூர் நாடு பி மலம்பட்டி இந்திய இராணுவ வீரர் சேவுகன். பார்த்தீங்களா? இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரனுடைய மகன். வாழ்த்துக்கு. சேவுகன் அவர்களுடைய தவ புதல்வர்கள் யுகி மற்றும் தவ புதல்வி ரிக்ஷிதா இவர்களின் அன்பு தொகையாக எம்கேஆர் அவர்கள் அன்பாலயத்துக்காக 946 ரூபா நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது என் தாய் கொடுக்குற காசை சேர்த்து வைத்து உங்களுக்கு கொடுக்குறோம். அங்கே உள்ள குழந்தைகளுக்கு செய்யுங்கள் அண்ணா என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றி தங்கமே. உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். இன்றே வழி அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் வருங்காலத்திலே நாம் பிறந்த பூமிக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு இந்த இராணுவ வீரனுடைய தவ புதல்வியும் தவ புதல்வனும் கண்டிப்பாக சாதனை படைப்பார்கள். வாழ்த்துக்கள். உங்கள் ஆசீர்வாதம். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆள்ரவுண்டை இசைப்பார்கள். அடிப்பா மணிவேல். பரவாயில்ல ஏற்றுக்கிட்டாங்க தம்பி. அந்த ரவுண்டாக இருக்குல்ல அது என்ன அது எதுக்கு வச்சுருக்க? கடலை மாவு வச்சு அழிக்கவா? எடுத்து மடிக்குள்ள வைங்க ப்ரோ. 2 அடி அடிங்க. டீ சாப்பிட வெண்ணமேனே அதை வச்சுட்டு அதை எறா அதில் அடி. இப்போ இந்த நாலூர் நாட்டில் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரணும் கல்யாணத்துக்கு. 1 லட்ச ரூபா தர்றாரு. ஏய் தாய் மாமே சிங்கப்பூரில் இருக்காப்புல. 1 லட்ச ரூபா வெளிநாட்டு சிங்கப்பூர் புல்லு 2 பாட்டிலு கணேஷ் போயில செய்தி விடி ஓன் செலவு. அது கூட இல்லைன்னா இங்கே மைத்த புடுங்கோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரணும். அடிங்க போ. 1 லட்ச ரூபாடா. அந்த பொண்ணு வீட்டுக்கு சமைக்கிறவன் அப்படி புழு புழுன்னு இருக்க முண்டை. போய் டீயை சூம்புங்க வந்து ஆடுறாரு பெரிய பிரதவா டான்ஸ் மாஸ்டரு. இப்போ ஏழை குடும்பம் ப்ளீஸ்
10,000 தான் சம்பளம், எல்லா செலவு நீ தான். திரும்பி வாட்ச் முடிச்ச உடனே மாப்பிள்ளைக்கிட்டே நீ 7,000 நீ தரணும். மற்றபடி கிடையாது. கணேசி போயில வெறும் பாயிட்டு கிடக்க அதை மோந்து பார்த்துட்டு வந்துடணும். 7,000 ரூபா ப்ளீஸ். அப்படி ஒரு பொண்ணை அழைக்கணும் ப்ளீஸ். இவனுக்கு கல்யாணம். ஏன்னா இவனே மனநோயாளி. முதல்வருக்கு போன உடனே பொண்டாட்டிட்ட கேட்பேன் என்ன செய்யன்ட்டு. அப்படி ஒரு கிருத்திரம் பிடிச்சவன். தம்பி நம்ம கூட டெய்லி நாடகம் ஆடுறேன், பேர் என்னப்பா? சதீஷ். வாயை திறந்து பேசணும். இதுக்கு தானே போன மேடையில் காற்றுல அரைஞ்சேன். சதீஷ் பொண்டாட்டியை நம்ம அழைச்சிட்டு வரணும். நம்மளோட நாடகம் ஆடினவன். காசு கிடையாது, பஸ்ஸு காசே நீ தான் போட்டு போகணும். அதுவும் பஸ்ஸில் கடைசியில் தொங்கிட்டுத்தான் நீ வரணும். கூட்டம் ஓவர். அனாதை பாவம். வாசி தம்பி பெருசாவா பத்தியாடா? அவனை என்னென்னமோ சொன்னியே, தொட்டு கும்பிட்றா. அவனை போய் கும்பிட்றா காலில் விழுந்து. பாத்தியா உனக்கு எத்த தண்டியை தூக்கி வச்சு அடிக்க போகிறேன். அடிப்பா. இவன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வரணும். அடிப்பா. டேய் உனக்கு பொண்டாட்டி வேணாம். கடைசி வரைக்கும் மண்டி ஓட்டு ஏதாவது அடிச்சுட்டு நீ போய் என்கிட்ட போய் நக்கு. எப்போ அந்த பொண்டாட்டியை கூட்டு வர்றதா அகனையும் போச்சுடுறதா? போடா கேவலப்பல. சாமி அழைக்க போகிறேன். எக்கோ சார் பொம்பளையால் நினைக்குது ஆரம்பத்தில் தானே ஆட விட்டேன் அப்படின்னு. அது வந்து சாமியை நிப்பாட்டுறது. இப்போத்தான் சாமியை வந்து திகுடு மூட வர்றது. இப்போ பொம்பளையாளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், பக்கத்தில் யாரும் சாமியார் பொம்பளை இருக்கான்னு செக் பண்ணிக்க. இப்போத்தான் உங்களுக்கு உசிரே கருவுமே. இவ பக்கத்திலே வந்து உட்காந்தோம். இவ சாதாரண நேரத்திலே சேலையை உறிஞ்சிக்கிட்டு ஆடுவான். மூணு நாளைக்கு முன்னாடி அறந்தாங்கி பக்கம் முருகா ஒரு பொம்பளையால் ஆடி இங்கே வந்துருச்சு. ஊர் அம்பலார் சொன்னார், ஏய் வந்த சாமி என்ன சாமி நீ கேளியான்ட்டார். நான் கேட்டேன் வந்தது யார் தானே. உசு உசுண்டுச்சு. சேலையை சொருவிச்சு ஆத்தாடி உலகில் தண்ணி ஊற்றலேன்னு ஓடி வச்சு பார்க்காம சாமி அழைக்கிறேன். கருப்பு ஹலோ